தந்திரமா மோசடி பண்ற இந்த சுதாகருக்கு பாக்கியா அவரோட வழியிலேயே போயிட்டு மிகப்பெரிய ஆப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? எல்லாமும் பண்ணிட்டு இன்னும் கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம மனச்சாட்சி இல்லாம நடந்துக்கிற இந்த ஈஸ்வரி பாட்டியை இதுக்கப்புறமும் பாக்கியா வீட்டில் வச்சுக்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. வாங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாக்கியா செல்விக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படியாவது ஓனர்கிட்ட வந்து நிலைமையை சொல்லி புரிய வைக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துகிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வராங்க. என்ன பாக்கியா என்ன கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள் எனக்கு டைம் கொடுங்க, இப்போ நான் ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பிடிச்சி பாக்கியாவை வந்து திட்டுறாங்க. என்ன உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எதுக்காக வந்து என்னை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், இது என்னோடய ரெஸ்டாரண்ட்டு, கிளம்புனா கிளம்பி தான் ஆகணும், கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் தயவு செஞ்சு சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னை நம்பி இங்கே வேலை பார்க்குறவங்க வீட்டில் வந்து அடுப்பு எரியுது, திடீர்னு இப்படி நீங்கள் ரெஸ்டாரண்ட் விட்டு போன்னு சொன்னால் எங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து எங்கள் பாக்கியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா, என் நிலமையே ரொம்பவே மோசமாக இருக்குது, நான் கடன் கொடுத்தவங்களே இப்போ பணத்தை கேட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நான் பணத்தை கொடுத்தே ஆகணும், அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் அவசரமாக சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்கிறாரு. இங்கே பாக்கியாவுக்கு இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இன்னுமே வந்து கெஞ்சுறாங்க. என்ன தான் பாக்கியா கெஞ்சினாலுமே பார்த்திங்கன்னா இந்த ஓனர் வந்து மனசு இறங்க போகிறதில்ல, எல்லாமே பணம் செய்கிற வேலை தான். அந்த சுதாகர் பணத்தை கொடுத்துட்டு இவரை வந்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க சார் எவ்வளோ நல்லவராக இருந்தீங்க, நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு குறைஞ்ச விலையில் தான் நீங்கள் வாடகைக்கு விட்டுருந்தீங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்குவீங்க, ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தீங்க, ஆனால் திடீர்னு நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே காரணமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓனர் இருந்துக்கிட்டு அதை அப்போம்மா சரியா, அப்போது சரி கொஞ்ச நாள் வந்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டேன், ஆனால் இப்போ என்னோட நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீ இந்த ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ரொம்பவே திட்டிட்டும் அங்கேருந்து அந்த ஓனர் கிளம்பிடுறாரு. அவரை பார்க்கலாம், அவர்கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அவர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பாக்கியா போகிறாங்க. அப்போ அவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒருத்தவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா சுதாகர். அதை பார்த்ததுமே பாக்கியாவுக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஷேக்கன் பண்ணிவிட்டு அவர் ஓனர் கிளம்பிடுறாரு. இங்கே பாக்கியா ரொம்பவே கோவத்தோட சுதாகர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்களா, எதுக்காக உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அப்பாவி மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஓ எதுவுமே பண்ணல, நீங்கள் தான் என்னோடய ஓனர்கிட்ட சொல்லி என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வாங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ரொம்பவே ஒரு கேவலமான ஜென்மமாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து திட்டுறாங்க. நீங்கள் ரொம்பவே வந்து புத்திசாலியாக இருக்கிறீங்க சம்மந்தி, பரவாயில்லையே, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா, ரொம்ப ஷார்ப் தான் சம்மந்தி நீங்கள். ஆமாம், இன்னும் நீங்கள் இப்படிலாம் பேசியிருந்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் இப்படியே பேசி பேசி என் கோவத்தை தூண்டி விட்டு தான் இப்போது நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயை மூடுறீங்களா, என்னை ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா திறமையும் இருக்குது சம்மந்தி, ஆனால் உங்ககிட்ட பொறுமை இல்லையே, பொறுமை இருந்தால் தான் வந்து பிஸ்னஸில் வந்து நிலைக்க முடியும் சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் ரொம்பவே திமுறாக பேசிட்டு கிளம்புறாரு. இங்கே பயங்கர கோவத்தில் பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எல்லார் பேரையும் சொல்லி வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இங்கே பாக்கியா கத்துறத கேட்டுட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரூமை விட்டுட்டு வெளியே வராங்க. பாக்கியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இன்னையோட என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டைம் முடியுது தெரியுமா? தெரியும். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டும் போகிறதுக்கு யார் காரணம் தெரியுமா, எல்லாம் உங்கள் சம்மந்தி தான், அந்த சுதாகர் தான், அவர் பண்ண வேலையினால தான் இப்போது நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் இழக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே பாட்டி கோபி இருந்துக்கிட்டு
எது நடந்தாலுமே நீ அவரையே சொல்லிகிட்டு இருக்கிற, அவர் மேலே உனக்கு கோபம் இருக்குதா? அதுக்காக உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு அவர் தான் காரணமா? என்ன பாக்கியா இது நியாயம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது. என் கண்ணால் நான் பார்த்தேன், பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்டயே வந்து கேட்டேன், அவரே அவர் வாயிலிருந்து ஆமான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அவர் பண்ணணும்? அவருக்கு என்ன அவசியம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி கேட்குறாங்க. எதுக்காக பண்ணணும்? அவருக்கு என்ன பழி வாங்கணும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலமாவா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவர் இதை விட ரொம்பவே கேவலமாக பண்ணுவார். நான் தான் சொல்கிறேன்ல, அவர் சரியான ஏமாத்துக்காரர், அவர் ரொம்ப ரொம்ப வந்து மோசமான ஒருத்தர் அப்படின்னு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் வீட்டில் மொத்த பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு சரி போதும் பாக்கியா விட்டு தோலை, நீ ரெஸ்டாரண்ட்டு கனவுலாம் விட்டு இதுக்கப்புறம் நீ வாட்டில் அமைதியாக வீட்டில் இரு. இது வந்து உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த கடவுளே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றாமல் நீ உழைச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் வந்து எழிலும் ஒரு பேரப்பிள்ளையை பெற்று கொடுத்துருவான். இந்த ஜெனியோட குழந்தை வேறு இருக்குது. உன் பேரப்பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ வாட்டில் வீட்டில் சந்தோஷமாக இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை இந்த பாட்டி சொல்லும்போது செம கோவம் தான் வந்தது. இங்கே பாக்கியாவுக்கே வந்து கோவம் தான் வந்தது. ஆனால் அதை கேட்டுட்டுமே அமைதியாக தான் இருக்கிறாங்க. வாயால் பேசுகிறத விட இந்த பாட்டிக்கு ஒரு 2 அடி கொடுத்தா நல்லா இருக்குங்க. நம்ம நினைக்க தான் செய்கிறோம், ஆனால் வந்து நடக்க மாட்டுதே. இங்கே எழில் இருந்துக்கிட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, இதை வந்து நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் யாருமே தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியையும் திட்டிட்டு என்னோடய ரெஸ்டாரண்ட்டை எப்படி மீட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இதெல்லாம் பண்ண அந்த சுதாகரை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியாவுக்காக கோபி வந்து சுதாகரை பார்த்து பேச போகிறாரு. இந்த கோபிக்கு வீரம் திமிரு எல்லாமே பாக்கியக்கிட்ட மட்டும்தான் போல். அந்த சுதாகர்கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஏதோ அடிமை மாதிரி வந்து பம்மி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவ்வளோ ஒரு அப்படியே மென்மையாக வந்து பேசுகிறாங்க தான் சொல்லணும். இங்கே கோபி வந்ததும் வாங்க சம்மந்தி இப்போ தான் வந்தீங்களா, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்ல ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தான் இந்த மாதிரி பாக்கியாவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ரொம்ப மிகப்பெரிய ஆசை, ஏதோ ரெஸ்டாரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்தில் உங்களை பேசிட்டா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, இப்போது இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையுமே நீங்கள் வாங்கிட்டீங்களாமே பாக்கியா வந்து சொன்னா அப்படின்னு வந்து இங்கே கேட்குறாங்க. இல்லையே சம்மந்தி, நான் எதுவும் வாங்கலையே, சம்மந்தியம்மா கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க, வேறு யாராச்சும் வாங்கியிருப்பாங்க, அவர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதை வச்சுட்டு சம்மந்தியம்மா தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஒரு பிட்டப் தூக்கி போடுறாங்க. ஓ அப்படியா சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க. எப்போதும் போல் இந்த சுதாகர் ஒரு கதையை சொல்ல இந்த கோபி வந்து அதை கேட்டுட்டு முட்டாள் மாதிரி அங்கேருந்து கிளம்புறது தான் வேலையாக போச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம எழிலுமே பார்த்திங்கன்னா அந்த ஓனர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்ன தம்பி, ரெஸ்டாரண்ட்டை பற்றி எதுவும் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, நான் மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்கள்கிட்ட பேச வரலை, அந்த ரெஸ்டாரண்ட்டை யார் வாங்கினான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுபாஷ்னு ஒருத்தர் பேரை வந்து சொல்கிறாங்க. இந்த சுதாகர் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய வரக்கூடாது, தன்னோட புட்டெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு போல். இப்போது இந்த ஓனர் இருந்துக்கிட்டு சுபாஷ்னு ஒருத்தவர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எழிலுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன அம்மா சுதாகர் தானே சொன்னாங்க, இவர் என்ன சுபாஷ்னு சொல்கிறாரு, ஒருவேளை பேரை கூட தப்பாக சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பேர் எதுவும் தப்பாக சொல்கிறீங்களா, அவர் பேர் சுபாஷா இல்லை சுதாகரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் தம்பி, அவர் பேர் சுபாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் உங்கள் மனதார கொடுத்தீங்களா, இல்லை உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி உங்ககிட்ட இருந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பிடுங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன தம்பி, எனக்கு பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து ஆளுங்க தெரியும், என்கிட்ட போயிட்டு எப்படி ஏமாற்றி என்னை போயிட்டு மிரட்டி வாங்க முடியும், அதெல்லாம் எனக்கு ஓகே தான் விற்கிறதுக்கு, அதனால தான் நானுமே கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இவர்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் எழிலுக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் வந்து கிளம்புறாங்க. அம்மா ஒன்று சொல்கிறாங்க, இவரும் ஒன்று சொல்கிறாங்க. அம்மா ஆனால் வந்து சொல்கிறது பொய்யெல்லாம் கிடையாது, இந்த சுதாகர் தான் வந்து பெரிய பெரிய பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
பாக்கியா அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த டைம் இனியா கால் பண்ணுறாங்க. இனியா கால் பண்ணவுமே இங்கே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இருக்கிற மாதிரி வந்து இனியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே இனியா கிட்ட அடிக்கடி நீ நல்லா இருக்கியா, நிதிஷ் நல்லா பார்த்துக்கிறாரா, வீட்டில் எல்லாருமே நல்லா அவங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இதனால் இனியா இருந்துக்கிட்டு ஏம்மா இதையே அடிக்கடி வந்து கேட்குற, எல்லாருமே என்னென்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் இங்கே பாக்கியாவுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. ஏம்மா செலியனை நான் கால் பண்ணச்சு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா, எல்லாமே இங்கே நல்லா தான் போகுது, நீ எதையுமே யோசிக்காத, அங்கே போய்ட்டு நீ சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஒன்றும் புரியலை, இப்போ பாக்கியா இந்த டைமில் கண்டிப்பாக பழனிசாமி சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாம், அவரால் இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக முடிச்சு வைக்க முடியும், இந்த சுதாகருக்கும் வந்து சரியான பாடம் கற்றுத்தர முடியும். ஆனால் இன்னுமே பாக்கியா வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா வந்து வெளிநாட்டில் இருந்து வராங்க. வந்ததுமே நிதிஷை கூப்பிட்டு இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பாக்கியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அங்கே பாக்கியாவும் இல்லை, அங்கே பாக்கியா ஸ்டாஃபுங்களும் இல்லை. இதனால் இங்கே இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இங்கே பாக்கியாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன், ஆனால் நீ இங்கே இல்லையே, ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் டோட்டலாக மாறி இருக்கிறேம்மா, நம்ம நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பல கேள்விகள் இனியா வந்து கேட்குறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. வெளியாள்கள் வந்து வச்சுருக்கிறேன் இனியா வேலைக்கு, இங்கே நம்ம பழைய ஆட்கள் எல்லாருமே வந்து பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிட்டேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு காலை வச்சிடுறாங்க. சரி நம்ம அம்மாவுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேயுமே பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே மாறி இருக்குது. எங்கள் இனியாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் வந்து விஷயம் புரியுது, அம்மா ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்க போல். இனியா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நிதேஷை கூப்பிட்டு இனியா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சரி நம்ம அம்மா வீட்டிலே போயிட்டு பார்த்து பேசிக்கலாம், என்ன தான் நடந்துச்சு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகர் அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னங்க எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு, என்கிட்ட வந்து திமுறை காட்டின யாருமே வந்து நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. அந்த பாக்கியாவோட ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் அவள் கையை விட்டு பிடுங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்படியே என்னம்மா இப்படி பண்ணிட்ட, என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்துடுறாங்க. பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி ஏமாற்றி வாங்கினதை எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துடுறாங்க. இது போதும், எங்கள் அம்மாவையா நீங்கள் ஏமாத்துனீங்க, எங்கள் அம்மாவையா வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வீடியோவை நம்ம இனியா வச்சுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் நிதிஷ்மே வந்து அவங்க அப்பா பக்கம்தான், அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நிறையா கிரிமினல் வேலைலாம் செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இனியாவுக்கு வந்து தெரிய வருது. இதனால் இனியா இன்னுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. நேராக போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரூஃபையும் காமிச்சு எங்கள் நிதிஷையும் அவங்களோட அப்பாவையும் கைது பண்ண வைக்க போகிறாங்க. இதனால் இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பம் ரொம்பவே ஷாக்கில் இருக்க போகிறாங்க. இனியா இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும். இனியாவுக்கு சீக்கிரமே உண்மை தெரிய வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனியாவுக்கு தெரிஞ்சாதாங்க தரமான சம்பவம்லாம் நடக்கும். இந்த சுதாகர் பாக்கியா முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும். எப்படிலாம் பாக்கியாவை வந்து ஏமாற்றி இது பண்ணாரோ அதை விட இந்த சுதாகர் ஏமாந்து நிற்கணும். எல்லாத்தையும் இழந்துட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு.